திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 559, அதிகாரம் கொடுங்கோன்மை. உலக நாகரிகங்களில் மிகவும் சிறப்பாக போற்றப்படுகின்ற நாகரிகத்தில் எகிப்து நாகரிகமும் ஒன்று. ஈஜிப்ட் என்று அழைக்கப்படும் இந்த எகிப்து நாடு உலகத்தின் நதிகளில் மிக நீளமான நதி என்று கூறப்படும் நைல் நதியின் முகத்துவாரத்தின் அருகே உள்ளது. பெயரும் புகழும் பெற்று வளமிக்க ஒரு நாடாக உலக வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நாட்டை கடந்த நூற்றாண்டில் ஆண்ட மன்னன் ஃபரூக் என்பவர் சுகபோகியாகவும் பிற நாட்டினரின் சொல்படி கேட்டு எதற்கும் தலையாட்டும் பொம்மையாகவும் வாழ்ந்து வந்தார். வல்லரசு நாடுகள் எகிப்து நாட்டின் பொருளாதார வளங்களை சூறையாடி வந்தனர். இதனால் நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்களான எகிப்து நாட்டு மக்கள் ஒருவாய் உணவு கூட கிடைக்காமல் மிகவும் துயரத்துடன் வாழ்ந்து வந்தனர். மன்னரின் திறமையற்ற ஆட்சியால் மழை வளம் குன்றியது. நாட்டிலுள்ள வளங்களெல்லாம் அழிய துவங்கியது. இந்த மோசமான நிலையில் தனது நாடு நலிந்து உழன்று கொண்டிருக்கும் நேரத்திலே ஓர் அஞ்சலக ஊழியரின் மகனான நாசர் நாட்டிலே புரட்சியை உருவாக்கினார். மன்னனின் அடிமை இருளிலே இருண்டு கொண்டிருந்த எகிப்து நாட்டு மக்கள் மனதிலே சுதந்திர ஒளியை பரப்பினார். பின்னர் நாசர் இராணுவத்தில் சேர்ந்து தமது நாட்டின் அவல நிலைகளையும் ஃபரூக் மன்னனின் பேதைத்தனமான சீரழிவுகளையும் எடுத்து கூறி சிறுக சிறுக இராணுவ வீரர்களின் மனதிலே தேசிய உணர்வு என்ற விதைகளை விதைத்தார். அதனைப் போலவே அவர் தனது தேசபக்தி கருத்துக்களை புனைப்பெயரில் கட்டுரைகளாக்கி பத்திரிகைகளிலே வெளிவரச் செய்தார். அக்கருத்துக்களால் எகிப்திய கிராமத்து மக்கள் எல்லாம் உணர்ச்சி பெற்றனர். அவ்வெழுச்சியின் மூலம் எகிப்து மக்களுக்கு சுதந்திர வாழ்வை பெற்று தந்தார். அரசன் முறை தவறி நாட்டை ஆட்சி செய்வானானால் அந்த நாட்டில் பருவமழை தவறி மேகம் மழை பெய்யாமல் போகும் என்பதை முறை கோடி மன்னவன் செய்யின் உரை கோடி ஒல்லாது வானம் பெயல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். முறை தவறி ஆட்சி செய்தால் வானம் பொய்க்கும், முறையான ஆட்சி செய்தால் வானம் பொழியும்